ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ என்ன நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோன்ட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஹபீஸ் கிச்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 1 கிலோ கிட்ட மீன் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வறுக்க. அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துருக்கேன். மசாலா ஐட்டம்ஸோட அளவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சள் தூள், அப்புறம் கருவேப்பிலை. இது வந்து நார்மலாக ரெட் சில்லி பவுடர், இது காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் கலருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, பெப்பர். நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம இடித்து நம்ம அப்புறமா மிக்ஸ் பண்ண போகிறோம். நார்மலாக அரைக்கிற விட இடிச்சிக்கலாம். ப்ளஸ் நம்ம இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 நம்ம இடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சோம்பு எடுத்து இந்த மாதிரி சாஃப்டாக இடிச்சிக்கலாம். உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிரைண்ட் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு 80% கிட்ட கிரைண்ட் ஆனால் போதும் இது மாதிரி. அப்புறம் பூண்டு இடித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இடிக்க முடியலன்னா பரவாயில்ல, நீங்கள் மிக்சியில் கூட கொஞ்சம் 1-2 நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் ரொம்ப இடிச்சிட்டிங்கன்னா கசப்பு எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள். காஷ்மீர் மிளகாத்தூளில் வந்து கலருக்காக தான் மோஸ்ட்டாக எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு கலர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஃபுட்டில் அப்படின்னா நீங்கள் கலர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். எப்போவுமே நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு நீங்கள் மஞ்சள் தூள் போடுங்க, நல்லது அது. அப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா எந்த வெங்காயமாக இருந்தாலுமே சரி. சோம்பு தூள், அப்புறம் இடித்து வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் இடித்து வச்சாலே போதும். உங்களுக்கு மசாலா எல்லாமே இறங்கிடும், நீங்கள் அதில் டவுட்டே வேண்டாம். பெப்பர் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மினா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நான் இஞ்சி துண்டு போடலை, ஏன்னா நம்ம இதில் இஞ்சி போடாமல் அதை செய்ய போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி போட்டுக்கோங்க. பட் இஞ்சி போடாமல் தான் நம்ம இந்த டிஷ்ஷை பண்ண போகிறோம், வெறும் பூண்டு மட்டும் வச்சு. இது மாதிரி கலரிட்டு ஃபஸ்ட்டு. அப்புறம் உப்பு இதுக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம கலரி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி கலக்குவோம் நார்மலாக. பட் இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுக்கு பதிலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எண்ணெயிலே நீங்கள் இந்த மசாலாவை கலக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேஸ்ட்டை தான் நம்ம மீனில் அப்ளை பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம், மசாலா பிடிக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மசாலா நல்லாவே இறங்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு மசாலா மீனில் இறங்கியிருக்குன்னு. கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஸ்பூனில் தெளிச்சிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் பேஸ்டியாக இருக்கணும், இல்லை ஃபுல்லாக ஆயிலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் இல்லையா கையில் கூட. ஸோ அதனால கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஸ்பூன் கணக்கில் நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம மீனில் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு 1.5 to 2 மணி நேரத்துக்கிட்ட நம்ம மீனில் நல்லா ஊற வைக்க போகிறோம். ஸோ நல்லா நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணுறோம். நீங்கள் உப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம மீனில் எல்லா ஸ்லைஸ்லேயுமே அப்ளை பண்ண போகிறோம். இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா அது மாவு, இந்த மசாலா எல்லாமே ஊறிட்டு இருக்கும். நம்ம எந்த கடலை மாவு, மைதா மாவு, கார்ன் மாவு எதுவுமே நம்ம இதில் போடலை. இது மாதிரி 1 by 1 அப்ளை பண்ணிட்டோம். அப்புறமா மறக்காமல் இது என்ன மீனுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த மீன் பேர் தெரியல. லாக்டவுனில் வந்துட்டு இந்த மீன் எங்களுக்கு கிடச்சிது, எங்களுக்கு பேர் தெரியல. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது என்ன மீனுன்ட்டு. இந்த மாதிரி 1 by 1 எடுத்து வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா உங்களுக்கு மசாலா மீனில் இறங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மீனில் எண்ணெய் எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எண்ணெய் எல்லாமே இப்போவே வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. அடியில் எண்ணெய் அப்படியே தங்கியிருக்கும். இது நம்ம திருப்பி ஒரு கலர் கலரிடலாம். ஏன்னா அப்போ தான் எண்ணெய் மசாலா எல்லாமே திருப்பி மீனில் மிக்ஸ் ஆகிடும். ஃப்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா முள் குத்துறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது.
அந்த ஆயில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ண நேரம் வந்துருச்சு. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு மீனில் நிறைய எண்ணெய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக மீனை வச்சு ஷாலோ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம மீன் வறுக்கிற மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கலாம். வேறு எந்த இதுவும் இல்லை, யூஸ்வல் ப்ராசஸ் தான். எப்பவுமே மீன் வறுக்கிறதுக்கு திக்கான ஒரு பாட்டம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது. நம்ம தின் பாட்டம் பேன் யூஸ் பண்ணோன்னா நமக்கு அடி பிடிக்கும். தவாவோ இல்லைனா நீங்கள் எந்த பாத்திரமாக இருந்தாலுமே சரி, மீன் வறுக்கிறதுக்கு திக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேனு. இது மாதிரி ஆயில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிடலாம் பேனு. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா மீனுக்கும். பாருங்கள், ஒட்டவே இல்லை நமக்கு பேஸில், நல்லா வெந்திருக்கவும் செய்யுது. திருப்பி போடலாம். திருப்பி போடுறப்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. நிறைய டைம் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க, இல்லைனா உங்களுக்கு மீன் உடையிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நல்லாவே 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நம்ம அதை சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நீங்கள் இந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லை டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பரில் ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்ட டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி வீட்டில் கொடுத்து பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. சர்வ் பண்ணுறப்போ ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். டிஷ்யூ பேப்பரை வச்சு இல்லை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஆயில் எப்பவுமே பண்ணுற மாதிரி. நம்மளோட டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. மசாலா எல்லாமே இறங்கியிருக்கு, ரொம்ப நல்லா வெந்திருக்கு. அண்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோட பார்க்கலாம். பாய் ஃப்ரம் அபீஸ் கிச்சன்.